பணம் இருக்கிறவன்ட்ட மனம் இருக்காது, மனம் இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது. இது ரெண்டும் இருக்கிறவன்ட்ட பொண்டாட்டி பூரிக்கட்டையோடு நிற்பா. ஸோ இதுதான் உலக நியதி. ஸோ இதையெல்லாம் தாண்டி எங்கேயாவது ஒரு தென்றல் காற்று அடிக்கும், எங்கேயாவது ஒரு சாரல் அடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாரலாய் தென்றலாய் இங்கே பல வள்ளல்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அண்மை காலத்தில் நாம் பார்த்த வள்ளல்களில் ரொம்ப முக்கியமானவர் லாரன்ஸு. இன்னும் இங்கே திரைத்துறையில் இருக்கிற பல நண்பர்கள் அவங்க இந்த ஒவ்வொரு முறையும் இந்த கல்லூரி பள்ளி இந்த ஃபீஸ் கட்டுற காலங்களில் பல பேர் எங்கள்கிட்ட ஐயா ஏதாவது கொஞ்சம் யார்கிட்டையாவது சொல்லி விடுங்கம்பாங்க. அப்படி நாங்கள் சொல்கிற சில பேர் அப்படியே நேரடியாக பள்ளி கல்லூரிகளுக்கு பணம் கட்டியிருக்கிறாங்க. அந்த இக்கட்டான நேரத்தில் அந்த உதவியை செய்த அந்த அன்பு உள்ளங்களை எல்லாம் இந்த உலகம் நாம் சொன்னாலும் மொத்தமாக போய் அந்த வீட்டில் போய் நிற்பாங்க. நீங்கள் அவங்க சொல்லி செஞ்சிங்களாமே எனக்கும் செய்யுங்க அப்படின்ட்டு. இந்த இந்த ஈகை இருக்குல்ல, இது ரொம்ப ரேர். அப்போ எல்லார்ட்டையுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி திரையுலகத்தில் யாரெல்லாம் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிற பல பேர் இந்த 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட நடிகர்கள். இன்னும் சொல்ல போனால் அடிப்படையில் இருக்கிற சிலர் கூட அதை ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேபிஒய் பாலா அப்படிங்கிற ஒரு பையன் ஓடி ஓடி உதவி செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் உங்களுக்கு பல வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அப்படியே உதவி செய்வதை உற்சாகமாக ஒருத்தன் செய்ய முடியுமா? உலகத்திலே ரொம்ப கஷ்டம். தாங்கிட்ட இருக்கிறத எடுத்து இன்னொருத்தன்ட்ட கொடுக்கறது தான். சில நேரம் மகிழ்ச்சியாக கொடுப்பாங்க, சில நேரம் எரிச்சலாக கொடுப்பாங்க, சில நேரம் வேறு வழி இல்லாமல் கொடுப்பாங்க. ஆனால் கொடுப்பதை அப்படி சந்தோஷமாக அப்படி ரசித்து கொடுக்குற ஒருத்தராக அந்த பையனை நான் பார்த்தேன். உடனே அதை பெரிய ஸ்கேன்லாம் பண்ணி இவன் யார்கிட்டேருந்து பணம் வாங்கினா, அதை எப்படி அவன் கொடுத்தான், இதுக்கு பின்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் சதி இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த பையன் பண்ணுற உதவியை தடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பையன் ரொம்ப ஃபெட்டப் ஆகி போதும்டா இவனுங்களுக்கு கொடுத்தாலும் கெட்ட பேர், கொடுக்கலனாலும் கெட்ட பேர், நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாப்புல. எனக்கு பெரிய வருத்தம் தான். நான் கூட நடுவில் அந்த பையன் ஷூட்டிங்க்கு சரியாக வரலை அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா, என்ன தான் வெளியில் நீங்கள் பெரிய வள்ளலாக ஒரு பேர் எடுத்தால் கூட தான் செய்கிற தொழிலுக்கு நேர்மையாக இருக்கணுங்கிறது ஒன்று. ஸோ ஒரு பக்கம் எவ்வளவு பாராட்டினமோ அதே நேரத்தில் எங்கேயாவது தவறு நடக்கும்போது மண்டையில் குட்டுறதும் நம்முடைய வேலைங்கிறதுனால தம்பி ஷூட்டிங்க்கு கரெக்டாக வரணும்ப்பா அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த பையனை ஒரே அடியாக முடக்கிட்டோம் அப்படின்னு எள்ளி நகையாடின சில யூடியூபர்களுக்கு நேற்று அழகாக கொஞ்சம் சேர் எடுத்து மூஞ்சில் தடவி இருக்கிறாரு. அதுலேயும் ஒரு யூடியூபர் சினிமாவிலையும் ஆகாமல் காமெடி நான் பண்ணுறேன்ட்டு அங்கே போய் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒருத்தனுமே சிரிக்கலை அந்த காமெடிக்கு. அப்புறம் அப்படியே தனியாக ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன்னு அங்கே போயும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பித்து 30 பேரும் 40 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னடா நமக்கு இந்த உலகம் கொடுக்குற மரியாதை இதுதானான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பையனை வாழ வச்சதே கேபிஒய் பாலா தான். பாலாவை பற்றி ஒரு வீடியோ போட்டு மில்லியன் கணக்கில் போய் ஏகப்பட்டது பாலாவை வச்சு சம்பாரித்தாங்க. ஆனால் அதே பாலாவை தொடர்ந்து கழுவி ஊற்றிட்டே இருக்காங்க. ஏண்டா அவனை வச்சு தானே சம்பாரிச்சிங்க, அந்த கர்டசி கூட உங்களுக்கு இல்லையா? மறுபடியும் அவனை திட்டி வீடியோ போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கூட சரி பாலாங்கிற இந்த பையன் ஒரே அடியாக உதவி செய்கிறதே விட்டுருவான் போல இருக்குது அப்படின்லாம் நான் நினச்சேன். நேற்று அருமையான ஒரு வேலையை பாலா பண்ணியிருக்காரு. பார்த்தோன்னே எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே யாரும் யாருக்காகவும் அடங்கி இருக்கவே கூடாது. உன் வேலையை நீ ரசித்து செய்கிறியா செய்ய. 1000 பேர் 1000 விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பான். எதையுமே காதில் வாங்காத. நீ உனக்கு பிடிச்சிருந்தா அதை செய், அவ்வளோதான் இதில் நான் பார்த்தது. அதை பாலா நேற்று மீண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். உள்ளபடி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த சென்னை வெள்ளத்தில் எல்லா சாலைகளுமே ஆல்மோஸ்ட்டு பல்லாங்குழியாக மாறிடுச்சு. யாருமே நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியல. ஒரு பக்கம் நாய் தொல்லை, ஒரு பக்கம் இந்த குண்டும் குழியுமான ரோடு தொல்லை. அதுவும் ஒரு மழை பெஞ்சு மறுபடியும் வெயில் அடிச்சுன்னு வச்சுங்களேன், மொத்த மண்ணும் கிளம்பி காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது அரவிந்த் சாமி மாரி கிளம்புறாங்க, திரும்பி வீட்டுக்கு வரும்போது தயிரோட தேசிங்க மாதிரி சேர்றாங்க. எல்லாருக்குமே இதுதான் நிலைமை. மொத்த மண்ணும் மண்டையிலையும் மூஞ்சிலையும் மூக்கு வழியாக உள்ளே போயும், ஒரு வழியாக உடல் நல பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் இந்த ட்ராவல் பிரச்சனை, குறித்த நேரத்தில் ஆஃபீஸுக்கு போக முடியாமல் அவ்வளவு டென்ஷனையும் இந்த கவர்மெண்ட்டு தன்னுடைய மக்களுக்கு தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் தமிழ்நாடு வாழ்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னெலாம் பெருமை பேசிகிட்டு இருந்தால் கூட
கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த இம்சையை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். இது வளர்ச்சிக்கான பணி. வளர்ச்சியை நோக்கி செல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்துக்கத்தான் வேணும் அப்படின்னா கூட அதை உருப்படியாக செஞ்சு தொலைகிறீங்களான்னா செய்யவே மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏற்கனவே கொத்தி போடுறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. அது கேட்டால் அது ஏதோ திமுக கான்ட்ராக்டர்னுறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு அடித்து திங்கிறீங்க, அதை கொஞ்சம் தின்னுவிட்டு பாதி நல்லாவது பண்ணுங்களேன். ஸோ இவ்வளவு மோசமாக போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் விபத்துகள், லாரி எல்லாம் அப்படியே வந்து நிற்கிது, நகர முடியாமல். என்னென்னா இவங்க போட்ட அந்த வட்டமாக ஒன்று போடுறாங்க பாருங்கள், அதில் ஊழல். அது வந்து ஒரு வெயிட்டான லாரியோ வேனோ போச்சுன்னா டப்புன்னு உள்ளே வாங்கிக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து கூகுள் இந்தியாவில் தொடங்கும்போது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு கவலைப்படுறாங்க. எப்படி வரும்? இப்படி ஒரு ரோடை வச்சுக்கிட்ட வந்துட்டா என்ன மூஞ்சோடு போய் கேட்பீங்க எங்கள் ஊருக்கு வாங்கன்னு. அவன் ஹைதராபாத் போயிட்டான். சரியாக தான் போயிருக்கான். நான் இப்போ சமீபத்தில் ஹைதராபாத் போகும்போது அப்படி சுத்தமாக வச்சுருக்கான் நகரத்தை. அவ்வளோ அழகாக இருக்குது. பெங்களூர் போனீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தான் அவ்வளவு கேவலமும் கன்றாவியுமாக இருக்குது. இந்த ரோடும் இந்த இது எல்லாமே அப்படி இருக்குது. ஸோ இதை வந்து இந்த சூழ்நிலையில் கேபிஒய் பாலா ஏதோ தன்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு லாரியில், ஒரு மினி லாரியில் இந்த கருங்கல் இதை வந்து அந்த கலவை அதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடமா கொட்டி அதை வந்து அவரே இறங்கி மண்வெட்டியில் சரி பண்ணுறாரு. அது கொஞ்சம் ஸ்டண்டு மாதிரி நமக்கு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு பண்ணக்கூடாதா என்ன? ஸோ அதை வந்து அவர் இறங்கி பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்கு நம்மாலான உதவின்னு செய்கிறார்ல. இந்த கல்லை எவன் கொடுத்த உடனே ஆராய்வானுங்க உட்காந்து, இந்த கல்லை எவன் கொடுத்தது தெரியுமா? ஏதோ இவனே வந்து கொட்டின மாதிரி. நீ பண்ணியா? எங்கேயோ போகிறான், காலில் விழுறான், ஒரு லாரி மண் எடுத்துகிட்டு வரான், ஒரு லாரி கருங்கல் எடுத்துகிட்டு வரான், கொட்டுறான், யாருக்கோ விபத்து இல்லாமல் கடந்து போகிறாங்கல்ல. நீ பண்ணுறியா? நீ உட்காந்துக்கிட்டு இந்த கல் எங்கேருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு ஒரே ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ இப்படி வந்து இப்படிப்பட்ட உலகத்தில் கேபிஒய் பாலாவுக்கு எண்டு கடை கிடையாதுடா. அதை வந்துட்டேன்டா அப்படின்னு அவர் வந்திருக்கிறாரு. உள்ளபடியே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்போ லாரன்ஸ் போன்றவர்கள்லாம் இங்கே வந்து உதவி செய்கிறத நிறுத்திவிட்டாங்க. அதிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, கிறிஸ்டியானிட்டி வந்து இவங்களுக்கு பணத்தை அனுப்புது, அந்த மத போதகர்கள் வந்து இங்கே அனுப்பி அதன் மூலமாக லாரன்ஸ் இங்கே ஒரு வேலையை செய்கிறாரு. ஏய், நல்லா யாரோ ஒருத்தன் யாருக்கோ உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம், ஒரு துப்புரவு தொழிலாளி அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணை காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. 2 வருஷம் ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. 2வது வருஷம் நாம் சமுத்திரக்கனிகிட்டே யார்கிட்டையோ சொல்லி உதவி, லாரன்ஸ்கிட்ட சொல்லி அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட சொன்னோம். லாரன்ஸ் கட்டிட்டார். அப்போ அந்த யார் என்ன பேக்ரவுண்டுன்னு கேட்டார். அவங்க நம்பரை கொடுங்கன்னாரு, பேசினார். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு இமீடியட்டாக காலேஜில் போய் ஃபீஸை கட்டிட்டார். 3வது வருஷம் அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், ஃபைனல் இயர். லாரன்ஸ் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சொல்லி அவர் உதவி செய்கிறதே நான் நிறுத்திட்டேன்டான்ட்டார். யாருக்குமே பண்ணல. இப்போ நம்ம எப்படி 3வது வருஷம் அந்த பொண்ணுக்கு போய் கேட்க முடியும்? சரி ரைட்டு, என்னடா பண்ணுறதுன்ட்டு நான் சிம்புகிட்ட எதுவுமே கேட்டதில்லை. சரி ரைட்டு கேட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம கேட்ட எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட்டு இந்த ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிம்புவை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு தகவலை சொன்னோடனே அவங்க நம்பரை கொடுங்கன்னாரு, டீட்டெயில் கேட்டார், நேராக போய் பணத்தை கட்டிட்டார், கிட்டத்தட்ட 80,000 ரூபா. இப்படி எங்கேயோ ஒரு நல்ல உள்ளங்கள் யாரோ ஒருத்தர் ஏழைகளுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு கருவியாக இருக்கோம், ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும், போட்டால் எரியுது, அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒன்று பெருந்தன்மையாக பார்த்து கடந்து போயிருங்க. இதில் என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு? சிம்பு ஒழுங்காக இருக்காரா? அவர் எப்படி வந்து இந்த பணத்தை கொடுத்தாரு? இது வந்து பிளாக் மணியா அல்லது ஒயிட் மணியா? இந்த ஆராய்ச்சியெல்லாம் என்னத்துக்கு? ஸோ இதையும் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ கேபிஒய் பாலெல்லாம் மனம் நொந்து போய் இந்த சமூகத்துக்கு நாம் என்ன கன்றாவி பண்ணாலும் இப்படி தாண்டா வந்து நிற்பாங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஒதுங்கி போயிட்டார். போங்கடா உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டு. நேற்று பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதனாக அவர் பண்ணுறாரு. மொத்த மெட்ராஸையும் அவரால் பண்ண முடியாது, ஏதோ ஒரு தெருவில் அவர் பண்ணியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கேபிஒய் பாலா, தொடருங்கள் உங்கள் பணியை, விடவே விடாதீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவான், அவ்வளவு பேரும் இத்து போனவனுங்க. உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க.